வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் வடவழியில் கட்டி விற்பனைக்காக இருக்கக்கூடிய ஒரு அழகான 3 BHK வீடு பார்க்குறக்கு வந்திருக்கோம். இந்த வீட்டை நமக்கு சுற்றி காட்டுறதுக்கு பிரவீன் அண்ணா நம்ம கூட இருக்காரு. வணக்கண்ணா. வணக்கம். ஆல்ரெடி நம்ம பிரவீன் அண்ணா கூட சேர்ந்து 5 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் கார்னரில் கட்டின வீடுன்னு சொல்லிட்டு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிகிட்டே இருக்கியடா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணியிருந்தீங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்த 100 தடவை சொன்னாலும் தப்பில்லை அப்படிங்கிறது வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா கார்னரில் கட்டின ஒரு வீட்டுக்கும் நடுவில் கட்டின ஒரு வீட்டுக்கும் எப்போவுமே வந்து அந்த வீட்டில் வாழ்ந்து பார்த்தவங்களுக்கு தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். எப்போவுமே நடுவில் கட்டின ஒரு வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டில் கட்டின ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போது என்னடா வெளிச்சமாக இருக்கே, வென்டிலேஷனாக இருக்கே அப்படிங்கிறது வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதனால நல்ல விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம 100 தடவை சொன்னாலும் தப்பில்லை அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த வீடு கோயம்புத்தூரில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, அதே மாதிரி இந்த வீட்டோட பிளானு, இந்த வீட்டோட நீளகலம், என்ன தசையை பார்த்து வீடு அமைஞ்சிருக்கு, இதெல்லாம் பற்றி சொல்லுங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய ஹோட்டல் இருக்குங்களா, வடவழி டு தொண்டாமுத்தூர் ரோட்டில், அதுக்கு நேர் பேக் சைடில் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியோட நீள அகலம் பார்த்துட்டிங்கன்னா 33க்கு 34ங்க. ஓகே, 34.5 வருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னர் சைட்டுங்க. ஓகேண்ணா. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பில்டப் ஏரியா வந்துட்டு 1750 ஸ்கொயர் ஃபீட் வருங்க பில்டப் ஏரியா. ஆனால் வடவழின்னா இன்றைக்கி கார்பரேஷன் லிமிட்டும் இருக்கும், பஞ்சாயத்து லிமிட்டும் இருக்கும். இது கார்பரேஷனில் இருக்கா, பஞ்சாயத்தில் இருக்கா? இது வந்து வடவழி கார்பரேஷன் லிமிட்டில் வருங்க. ஓகே. இங்கேருந்து காந்திபுரம் அந்த மாதிரி மெயின் சிட்டிக்கெலாம் போகிற மாதிரி இருந்தால் எவ்வளோ தூரம்? இது பார்த்துட்டிங்கன்னா காந்திபுரத்துலேருந்து கரெக்டாக 10 கிலோமீட்டர்ஸ் வருங்க. சூப்பர்ண்ணா. எலிவேஷன்லேருந்து நம்ம அப்படியே உள்ளே போயிடலாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வீடியோ எடுக்கும்போது மணி வந்து 5:30 மணி இருக்குமா? 5:30 ஆச்சு. எக்ஸாக்டாக 5:21ங்க. இந்த டைமில் இந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ வெளிச்சம் இருக்குது, காற்றோட்டம் இருக்குது. காற்றோட்டம்லாம் காட்ட முடியாது, ஆனால் வெளிச்சம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அண்ணா சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து தெற்கு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கட்டின ஒரு வீடு. வீட்டோட மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க. வீட்டோட 2 சைடுமே பார்த்தீங்கன்னா நமக்கு தார் ரோடு இருக்குது. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உட்டன் கிரெயின்ஸ் வர மாதிரி ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் கொடுத்து அதில் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் பேட்டர்னில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு, சாண்டிலு, ப்ரௌனு, அது போக பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ளூ மாதிரியான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் இருக்குங்க. டார்க் ப்ளூவா கிரேவா அப்படிங்கிறது வந்து தெரியல, ஒரு மாதிரி மிங்கிளாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. தாராளமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காரம் கூட நம்ம உள்ளே கொண்டு போகலாம். 2 கார் நிறுத்த முடியாது, ஒரு பெரிய கார் நிறுத்தலாம். அது போக 2 கார் நிறுத்தலாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒட்டி நிறுத்தினீங்கன்னா 2 கார் நிறுத்தலாம். இல்லாட்டி ஒரு காரை வந்து நம்ம தாராளமாக நிறுத்திட்டு இந்த சைடு நமக்கு பேசேஜ், நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு பேசேஜ் இருக்கும். 2 வீலர்ஸ்லாம் நம்ம நிறுத்தலாம். பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா உட்டன் லுக்கில் ஒரு டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஒரு 3D எம்போஸ்டு டைல்ஸ் மாதிரி இருக்குங்க. ஃப்ளவர் டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் பார்க்கிங் ஏரியாவில் இங்கே என்னது? இது வந்து பார்த்திங்கன்னா செப்டி டேங்க் உடைய ப்ரொவிஷனுங்க. ஓகே, அவுட்லெட்டுங்க. ஃப்யூச்சரில் நம்ம ஏதாச்சும் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து மீட்டர் பாக்ஸ் வந்துடும், இபி மீட்டர் வந்துடும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் இருக்குங்க. பார்க்கிங் ஏரியாவிலேருந்து இன்னும் ஹைட்டாக இருக்குது சிட் அவுட்டு. 3 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த படிக்கட்டுக்கு வந்து கிரனைட் இருக்குது. இங்கே டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே தாண்டி இந்த சைடு பார்த்தீங்கன்னா மெயின் டோர் இருக்குது கிழக்கு பார்த்த மாதிரி. அதை தாண்டி வரும்போது இந்த இடத்துல வந்து 2 வாட்டர் சம்ப் இருக்குங்க. ட்ரிங்கிங் வாட்டருக்கு தனியாக இருக்குது, சால்ட் வாட்டருக்கு தனியாக இருக்குது. அது போக போர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீட்டை சுற்றியும் நிறைய செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் தான் வந்து முன்னாடி வரைக்கும் இழுத்துருப்பாங்க. அதுக்கு அங்கேயும் நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அது போக வீட்டோட பேக் சைடில், லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் ஸ்பேஸ் இருக்குது. செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகலாமாண்ணா? வாங்க. மெயின் டோர் என்ன டோர்னா? இது மெயின் டோர் வந்து டீ குட்டு போட்டிருக்கோங்க. டோரு நிலவும் எல்லாமே டீக்கில் போட்டிருக்கோம். சிங்கிள் பேனல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடலாம். டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குற ஹாலோட அளவு எவ்வளோனா? 16க்கு 16ங்க. 16க்கு 16. ஓகே, 16க்கு 16 அளவில் ஸ்கொயரான ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டீரியர் ஒர்க்கை மேட்ச் பண்ணுற மாதிரி, அந்த ஃப்ளோரிங்கில் இன்டீரியர் ஒர்க்ஸு, பெயிண்டிங் ஒர்க்கு, டைல்ஸ் ஒர்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஒர்க்கை மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன், அந்த கிரே, சாண்டில் இந்த மாதிரியான கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. டெயிலுக்கு வந்து 2x4 சைஸில் ஹை கிளாஸ்னா வெட்டிஃபை டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் இருக்குங்க. நிறைய லைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்லரிக் ஷீட் கொடுத்து பேக்ரவுண்டில் லைட் ஒர்க்கு. வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டிசைன், 3D டிசைன், CNC கட் டிசைன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஷோகேஸ் யூனிட்டு, கீழே ஸ்டோரேஜுக்கான யூனிட்ஸு எல்லாம் கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு டிவி பேனலு, எல்லாமே கிளாஸான ஃபினிஷிங்கில் இருக்குது. இந்த கலர் காம்பினேஷனில் மொத்தமாகவே எல்லா கலர் காம்பினேஷனும் சாண்டிலு, ஒயிட்டு, இந்த கிரே, இந்த 3 கலர் காம்பினேஷன் பயன்படுத்தி தான் இந்த வீட்டுக்குள்ளே இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா டிசைனர் லைட்ஸ் இருக்குது, ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது, ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஃபேனுக்கான ஹூக் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 3 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல் இருக்கும். இங்கே வந்து ஒரு உட்டன் ஜன்னல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து யூபிவிசி விண்டோ வந்து 2 டோர் டைப்பில் இங்கே ஒன்றும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது நம்ம டைனிங் கம் கிச்சன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த லிவிங் ஏரியாவில் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா சொல்லணுமா? இல்லைங்க, நீங்கள் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து நம்ம டைனிங் கம் கிச்சன் பார்த்துடலாம். உள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த டைனிங் கம் கிச்சனை பற்றி நீங்கள் சொல்லிடுறீங்களா? நானே சொல்லாட்டி நீங்கள் சொன்னாலும் நல்லா இருக்குங்க, சொல்லுங்கள். இந்த டைனிங்கோட அளவு பார்த்தீங்கன்னா 16/10 வருங்க. ஓகே, கிச்சன் கம் டைனிங்கு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். சூப்பர். அது போக வந்துட்டு நல்ல தண்ணி உப்பு தண்ணி 2 கனெக்ஷனும் கொடுத்துருக்கோம். நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு 2க்குமே கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, சிம்னிக்கு இங்கே ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். நம்ம ஈஸ்ட் சைடு தான் வைப்போம். சிம்னி ப்ரொவிஷன் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். கோர் கட்டிங் மிஷின் வச்சு நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஓகேண்ணா. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து மாடலர் கிச்சனுங்க. ஓகேண்ணா. சிலிண்டர் ப்ரொவிஷன் வந்து உள்ளே தான் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இது மிக்ஸி கிரைண்டர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. அது போக பார்த்தீங்கன்னா கிச்சனோட வாலுக்கு ஃபுல்லாக வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்கீங்க, வால் டைல்ஸு. அதே மாதிரி கீழேயும் ஸ்டோரேஜ் இருக்குது, இங்கே வால்லையும் க்ளோஸ்டு ஸ்டோரேஜ் இருக்குது, இங்கே ஒரு ஓப்பன் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து டைனிங் ஏரியாவில் ஒரு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. விண்டோக்கு என்னென்னா மஸ்கிட்டோ நெட்டா? மஸ்கிட்டோ நெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, மஸ்கிட்டோ நெட்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக விண்டோவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், காற்று வரும், கொசு வராது. அடுத்து நம்ம பெட்ரூமை பார்க்கலாமா? பார்க்கலாம். ஆக்சுவலாக பெட்ரூம் போகிற வழியில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ் இருக்குது. இந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே இது என்னன்னா, ஸ்டார் கேஸ் கீழே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அது போக யூபிஎஸ்ஸுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்கோம். ஓ சூப்பர்ண்ணா. அடுத்து பெட்ரூம் பார்க்கலாமா? வாங்க இந்த பெட்ரூம்குள்ளே போயிடலாம். பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ட்ரு ஆகும்போது இங்கே ஒரு நீங்கள் டோர் பார்ப்பீங்க. ரெடிமேட் டோர்னு நினைக்கிறேன். ரெடிமேட் டோர் தானே? ரெடிமேட் ப்ளஸ் டைப் உட்டன் டோருங்க. ஓகே, சால்வுட்டில் வந்து எப்போவுமே நிலவு கொடுப்பாங்க, சால்வுட்டாக. ஆமாம். ஓகே, உள்ளே வர டோர் பார்த்தீங்கன்னா டீக்குள்ளே கொடுப்பாங்க எப்போவுமே. உள்ளே இருக்கக்கூடிய பெட்ரூமோட டோர்லாம் ரெடிமேடில் கொடுப்பாங்க. அதோட நிலவுலாம் பார்த்தீங்கன்னா சாலில் கொடுப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெட்ரூமோட அளவு எவ்வளோண்ணா? 16/10 வருங்க. 16/10 மாஸ்டர் பெட்ரூமுங்க. பெட்ரூமோட ஒன் சைடில் வென்டிலேஷனுக்கு ஜன்னல் இருக்குது. அதே மாதிரி பெட்ரூமோட சீலிங்கில் ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. நம்ம பெட்ரூமில் அதிகமாக இதை பார்த்துருக்க முடியாது, ஹாலில் பார்த்துருப்போம். ஆனால் பெட்ரூமோட சீலிங்கில் ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ஒன் சைட் வால் ஃபுல்லாமே நிறைய வார்ட்ரோப்ஸ் இருக்குது. அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுங்கண்ணா. மேலே வரக்கூடிய ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்துக்கு ஓப்பனில் இருக்குது. அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, டோர் மட்டும் போட்டு. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட். அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கு பக்கத்துலேயே இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர் பிவிசியில் கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட்டாக இருக்குது. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு எவ்வளோண்ணா? இது வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 6ங்க. 5க்கு 6. 5க்கு 6 அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம். ஃப்ளோரிங் கேண்டிஸ்கி டைல்ஸு, வாலுக்கு செராமிக் டைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. நீங்கள் இங்கே பார்க்கும்போதே அந்த லைட்டிங் தெரியும். லைட்டிங்கை பற்றி சொல்லும்போது இப்போ நம்ம டைம் வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகிருக்கும் அதில் நம்ம இடத்துலேருந்து. ஆனால் வெளிச்சமாக இருக்குங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சென்டரில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வெளிச்சம் அப்படிங்கிறது இருக்காது. நம்ம லைட்டு போட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே லைட்டே போடல, ஆனாலும் வெளிச்சம் இருக்குது. இன்னும் வெளிச்சம்னா ரொம்ப வெளிச்சமாக இருக்குதுன்னு நான் சொல்லலை, வெளிச்சம் இருக்கானா உள்ள. அடுத்து நம்ம மேலே போயிடலாமா? நான் முதல்ல போயிட்டுமா? ஓகே, ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டார்டர்ஸோட ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிரானைட் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ஃபினிஷிங்கில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்ட் ரைட் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபிக்ஸட் விண்டோ, சேஃப்டி கிரில்லோட 2 இடத்துல டிசைனர் கிளாஸு. மேலேயும் நிறைய ஸ்பாட் லைட்டு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சரி டிசைனர் கிளாஸ் இல்லை, டிசைனர் லைட்டு தப்பாக சொல்லிட்டேன். அதே மாதிரி மேலேயும் பார்த்தீங்கன்னா டிசைனர் லைட் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம மேலே வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு லாஞ்ச். இந்த லாஞ்சிலேருந்து நீங்கள் பிளான் சொல்லுங்கள். இந்த லாஞ்சிலேருந்து அடுத்து எப்படி நம்ம பண்ணணும்? இப்போ நம்ம வந்து செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாங்க. ஓகே, செகண்ட் பெட்ரூமாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாதிரி தானே இந்த பெட்ரூமையும் ரெடி பண்ணியிருக்கீங்க? ஆமாம், சேம் டிட்டோ அதே மாதிரி தான். எல்லாம் கீழே இருக்க அந்த பெட்ரூமுக்கு மேலே தான் இந்த பெட்ரூம் இருக்குங்க. அதனால் எப்போவுமே சேம் டிட்டோவாக தான் இருக்கும். கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது, அதுக்கு மேலே இன்னொரு பெட்ரூம் கொடுக்குறாங்கன்னா ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த பெட்ரூமோட அளவு இதெல்லாம் சொல்லிடுங்களா? 16/10 வருங்க இந்த பெட்ரூமோட சைஸ். என்னென்ன பண்ணியிருக்கீங்க இந்த பெட்ரூமில்? இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 2 விண்டோ கொடுத்துருக்கோங்க. ஆமாம், ஏர் சர்க்குலேஷன். கீழே வந்து ஒரு விண்டோ தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, வார்ட்ரோப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோங்க. ஓ சூப்பராக இருக்குங்க டிசைனு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டடி டேபிள் இல்லாட்டி நம்ம ஒர்க் ஸ்பேஸ்லாம் நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம்.
அடுத்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இங்கே கொடுத்துருக்காங்க. பெருசாக இருக்குது டாய்லெட் கம் பாத்ரூம். லைட் போட்டிருக்காங்க. லைட் ஆஃப் பண்ணி காட்டலாமா? லைட் ஆஃப் பண்ணாலும் வெளிச்சம் இருக்குங்க. லைட் போட்டால் நல்லாவே வெளிச்சம் இருக்கும். ஆக்சுவலாக கிளைமேட்டே டல்லாக இருக்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெளிச்சமே இல்லை, இருந்தாலும் ஓரளவுக்கு வீட்டுக்குள்ளெல்லாம் இன்னும் வெளிச்சம் இருக்குது. இந்த டாய்லெட்டும் பார்த்தோம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தானே இருக்குது. வெஸ்டர்ன் டைப் தாங்க. இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 6 வருங்க. 6க்கு 6. ஆமாம். ஓகே. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் நல்ல கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அடுத்த பெட்ரூம் பார்க்கலாங்களா? பார்க்கலாம். சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் எதில் மாட்டி கொடுப்பீங்க? நல்ல பிராண்டட் தான் மாட்டி கொடுப்போம். சூப்பர்ண்ணா. ஓகே. இந்த பெட்ரூமோட அளவு எவ்வளோண்ணா? இந்த பெட்ரூமோட அளவு 10/11ங்க. ஓகே. ஆக்சுவலாக இங்கேயும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு ஜன்னல் இருக்குது. இங்கே வந்து ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு கட்டி வீடு வாங்கி குடி வரும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீட்டுக்குள்ளே பீரோ இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் பண்ணல, இந்த இடத்துல நம்ம பீரோ வச்சுக்கலாம். இப்போ பழைய பீரோலாம் இருந்தால் இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஏசிக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஹூக்கும் கொடுத்துருக்காங்கங்க. தொட்டில் ஹூக் கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல பார்க்க முடியாது, ஜூம் பண்ணி வேணால் காமிச்சிருங்க. சின்னதாக இருக்குது, ஆனால் தொட்டில் ஹூக் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கேட்பாங்க தொட்டில் ஹூக்கு எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீடு வாங்கினதுக்கப்புறம் யோசிப்பாங்க தொட்டில் ஹூக் எங்கே பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆங்கர் போல்ட்டு மாட்டுவாங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்கன்னா நல்லது. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு எவ்வளோனா? 6க்கு 6ங்க. 6க்கு 6 அதே மாதிரி தான். ஆமாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சூப்பரான கலர் காம்பினேஷன் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக இங்கே இருக்கக்கூடிய டைல்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம பால்கனி காமிக்கிறீங்களா? பால்கனி பார்க்கலாம். ஓகே. பால்கனிக்கு போகிறக்கான டோர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக ஹெவியான ஒரு மெட்டல் டோரும் கொடுத்துருக்காங்க. 2 டோர் ஓப்பன் பண்ணால் தான் நம்ம பால்கனிக்குள்ளேயே என்ட்ரு ஆக முடியும். பால்கனியோட அளவு எவ்வளோனா? அளவு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறேன். இது ஓப்பன் பால்கனி தான், அதனால் இதில் அளவு தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் ஃப்யூச்சரில் இங்கே நீங்கள் ஒரு 4th பெட்ரூம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஒரு 16/16 பெட்ரூமே எடுக்கலாம். பெட்ரூமே எடுக்கலாம். ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுக்கலாம். இந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்பைரல் டைப்பில் கொடுத்து மேலே நம்ம டெரஸ் போகிறக்கான ஸ்டேர்கேஸ் அமைச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய பால்கனி, ஓப்பன் பால்கனி. பால்கனியோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அது என்ட்ரன்ஸில் எலிவேஷனோட லுக்குக்காக. அடுத்து நம்ம டெரஸ் போகலாம். டெரஸ் போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நீங்கள் ஏரியாவை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய வீடுகள் இருக்குங்க. ரெசிடென்ஷியல் ஏரியா, புதுசாக டெவலப் ஆன ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. ஒரு 2 வருஷத்துக்குள்ளே தான் இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்டுங்க. வடவழி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயங்கரமாக டெவலப் ஆகிட்டுருக்கு. நல்லா வைடாகவே இருக்குது மேலே வரக்கூடிய ஸ்டேர் கேஸு. டெரஸில் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. டேங்க் வந்து மேலே ஏற்றி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு ஸ்லாப் கட்டி இந்த இடத்துல டேங்க் கொடுத்துருக்கனால இங்கே துணி துவைக்கிறதுக்கான மேடை அமைச்சிருக்கும்போது இங்கேருந்து நம்ம தண்ணி பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கீழே வந்து டேங்க் இருக்கும், ஆனால் இங்கே வந்து துணி துவைக்கிறதுக்கான மேடை கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல டேங்க் வச்சுட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டேங்க் இருந்துச்சுன்னா தான் ப்ரெஷர் வரும். ப்ரெஷர்னால் ஒரு 3/4 டேங்க்குக்கு மேலே இருந்தால் தான் இந்த இடத்துல பைப்பை திறந்தா தண்ணியே வரும். ஆனால் இவங்க மேலே ஏற்றி கொடுத்துருக்கனால தண்ணி பார்த்திங்கன்னா பாட்டமில் இருந்தால் கூட கண்டிப்பாக தண்ணி வரும். அடுத்து இந்த வீட்டோட விலையை பற்றி சொல்லிடுங்களேன். இந்த வீட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 90 lakhs வருங்க. ஓகே. லேண்டு இன்டி ஒர்க்ஸ் எல்லாம் சேர்ந்து 90 lakhs-ஆ? ஆமாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி கொடுப்பீங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் தனியாக வருங்க. தனியாக வரும். ஆமாம். ஓகேங்க. கோயம்புத்தூரில் வடவழி லொக்கேஷனில் வீடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீக்கெண்ட் ஷெடியூலில் இந்த வீட்டையும் விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஷெடியூலில் நோட் பண்ணி வைக்க மறக்காதீங்க. ஏன்னா நான் உண்மையை வந்து 100 தடவை சொன்னாலும் தப்பாக போகிறதில்ல. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கார்னர் சைட்டில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு வீடு எப்போவுமே பார்த்திங்கன்னா வெளிச்சமாக இருக்கும், வென்டிலேஷனாக இருக்கும். எப்போவுமே பிளான் பிக்கு எப்போ போகணும்னா பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகட்டி மட்டும்தான். அதனால் பிளான் ஏவே சூப்பராக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் இந்த வீட்டுக்கு ஒரு விசிட்டை போட்டுருங்க.